வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு கிட்டேருந்து ஒரு 8 மாவட்ட வாரியாக அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 150 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த எல்லா வேலைவாய்ப்புக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெயில் ஃபீமேல் 2 கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பு ப்ரோ எக்ஸாம் இருக்குமா, வேறு ஏதாவது ஃபிசிக்கல் இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்க ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்பு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 8 மாவட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பேரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் பால் எழுத்தை மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி மேலே சிக்னேச்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் கொடுத்துருங்க. அப்புறம் பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம் 3மே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 1/7/2023 அன்னைக்கு உங்களுக்கு என்ன வயசோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி என்னவோ அதை டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தற்போது இருக்கிற முகவரி, அதுக்கப்புறம் உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரன் தொலைபேசியின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி, இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட மதம் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவரா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்சியா, எம்பிசியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் சொந்த மாவட்டம் என்னவோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அந்த பாக்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த அலுவலக உதவிகள் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் முன்னுரிமை சான்று எதுவும் வச்சிருக்கீங்க, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு கல்வி தகுதி சான்று, அதுக்கப்புறம் பள்ளி மாற்று சான்று, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்று, இது போக பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கவர் எடுத்து அது மேலே உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணி 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டு இதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் டீட்டெயிலாக அனுப்பிடுங்க. அனுப்பி முடிச்சுட்டு இடம், நாள், அதுக்கப்புறம் உங்கள் கையெழுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு இதை பற்றி சில டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாமே மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 மாவட்டத்துக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 150க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்குது. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாவட்டத்துக்கு வேகன்சி அறிவிச்சிங்க அந்த மாவட்ட லிங்கை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ நீலகிரி மாவட்டத்துக்கு கிளிக் பண்ணியிருக்கேன். அது மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சைடில் நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிக்யூமெண்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிக்யூமெண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கா வரைய வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸ்டார்டிங் டேட் என்ன, லாஸ்ட் டேட் என்ன சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீலகிரி மாவட்டம், அதுக்கப்புறம் விழுப்புரம், அதுக்கடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்துக்கும் வேலை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்துக்கு அப்புறம் ராமநாதபுரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சொல்லி மொத்தம் ஒரு 8 மாவட்டத்துக்கு இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் என்ன மாவட்டத்தினோ அந்த மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அலுவலக உதவியாளருக்கும் கொடுத்துருக்காங்க, ஜீப் டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் கிளர்க்கும் கொடுத்துருக்காங்க. 3 விதமான பதவிகளுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக கொடுத்துருக்கு. நான் அலுவலக உதவியாளருக்கு மட்டும் தான் 150 வேகன்சி கொடுத்துருக்கேன். மீதி எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வேகன்சி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.